வணக்கம். நவம்பர் மாதம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தினால விசூர் கிராமமே ஏறத்தாழ ஒரு பாதி கிராமம் அளவுக்கு வீடுங்களே அடித்து போயிட்டுது. நிலத்திலலாம் கொண்டு வந்து மண் விட்டாச்சு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சேதாரம் ஏற்பட்டது. அப்படி சேதாரம் ஏற்பட்ட நேரத்தில் என்ன செய்யறதுன்னு பார்த்தா எல்லா பயிர்களும் ஏறத்தாழ அழிஞ்சு போச்சு. பயிர் அழிஞ்சதும் இல்லாமல் மணலை கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு மேலே மணல் விட்டு போச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மணலெல்லாம் நீக்கிட்டு எப்படி பயிர் செய்கிறதுன்ற ஒரு கேள்விக்குறியோடு இந்த ஊர் ஜனங்க இருந்தாங்க. நிவாரணம் மற்ற வகையில் கொடுத்தாலும் கூட இந்த நிலத்தை பயிரிடுவதற்கான ஏற்பாடுகள் இன்னும் நடக்காததுனால விரைந்து முடிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு நாங்கள் ரொம்ப வேதனை இருக்கும்பொழுது நம்ம இன்ஸ்பயர்ன்ற அமைப்பு, அடுத்தது எய்டு, இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்கே எங்கள் ஊருக்கு வந்து ரேவதி மேடம்ன்ற அவங்க மூலியமாக இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது நாங்கள் இந்த மண்ணெல்லாம் அகற்றி கொடுக்கணும், இங்கே போரெல்லாம் வந்து தூர்வாரி கொடுக்கணும், மோட்டார் ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் செய்தீங்கன்னா நாங்கள் உடனடியாக பயிர் வைக்கலாம், இப்போது பருவம் தாண்டிக்கினே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள முறையிட்டோம். அப்படி அதை கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஹெக்டேர் அளவுக்கு இங்கே மண் விட்டுட்டுது. அதனால் இன்றைக்கி உடனடியாக என்ன பண்ணாங்க, எங்களுக்கு லிஸ்ட்டு கேட்டாங்க, நாங்கள் எடுத்து கொடுத்தோம் ஊர் சார்பில். இன்றைக்கி வந்து பூஜை போட்டு இன்றைக்கி காலையில் ஆரம்பித்து முதல்ல ஒரு விவசாயினுடைய நிலத்தை ஏறத்தாழ மிக செம்மையாக, இதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி இருந்திருக்காத நிலம், அந்த அளவிற்கு மிக செம்மையாக அந்த மணலை வந்து தள்ளி நிலத்தை சமன்படுத்தி அதாவது மீண்டும் பயிர் செய்வதற்கு தேவையான ஒரு ஏற்ற வகையிலே செய்து கொடுத்துருக்கிறார்கள். இது வந்து எங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒன்று. எங்கள் கிராமத்தில் இன்னும் ஒரு 10 நாளில் எங்கள் கிராமமே இந்த அளவுக்கு ஆயிடுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்குது. எங்கள் விவசாயிகள்லாம் இதை பார்த்துட்டு, இந்த ஒரு இதை பார்த்துட்டு, இன்னும் ஒரு நாள் வேலையை பார்த்துட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. மீண்டும் இன்னும் நிறையா வண்டியை கொண்டு வந்து நிறைவே உங்களுக்கு தேவையான செய்து கொடுக்குறன்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. அந்த அமைப்புகளுக்கும் மேடம் ரேவதி மேடம் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை நாங்கள் கிராமத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர்.